லுக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லுக்ஸ் பிளாக்ஸ் போயிருங்க. லுக்ஸ் பிளாக்ஸ் போயிட்டு அதில் ஃபஸ்ட் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈவெண்ட்டு தான் நமக்கு கால் ஆகணும். ஓகே, ஸோ அதனால க்ரீன் ஃப்ளாக் ஈவெண்ட் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லுக்ஸ்க்கு போயிட்டு லுக்ஸில் வந்துட்டு இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்ப்ரெட் இருக்குது. இதை வந்து என்னென்னா லுக்ஸ் பிளாக்கில் எல்லாமே என்னென்னா அந்த அப்பியரன்ஸ் வைஸ் அதாவது எல்லாமே இருக்கும். ஓகேயா, ஸோ இதில் வந்துட்டு இப்போ சே ஹலோ அப்படிங்கிறத நான் எடுத்து இங்கே வைக்கிறேன். ஓகே, இப்போ ஃப்ளாக் கொடுப்போம். ஸோ ஹலோங்கிறது ஒரு 2 செகண்ட் இருந்துட்டு டிஸப்பியர் ஆகிடுது. இப்போ நான் 1 செகண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா 1 செகண்டில் டிஸப்பியர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அதுக்கடுத்து சே ஹலோங்கிற ஒரு பிளாக் இருக்குது. சரி, இந்த பிளாக் எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து ஹலோங்கிறது 1 மினிட் இருந்துட்டு 1 செகண்ட் இருந்துட்டு என்ன ஆகுது, நமக்கு டிஸப்பியர் ஆகுது இல்லையா. ஸோ பெர்மனண்ட்டாக இந்த இது டிஸப்பியர் ஆகக்கூடாது அப்படின்னா சே ஹலோ பிளாக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சே ஹலோ பிளாக் யூஸ் பண்ணும்போது பாருங்களேன், இது வந்து டிஸப்பியர் ஆகவே இல்லை. சரி, இப்போ இப்படி இதை யூஸ் பண்ணுவோம். ஈவெண்ட்டில் ஸ்ப்ரிட். ஓகே, ஐம் அ கேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ க்ரீன் ஃப்ளாக்கை கிளிக் பண்ணும்போது சே ஹலோன்னு இருக்கும். இப்போ வந்து அந்த ஸ்ப்ரிட் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிட்டை கிளிக் பண்ணும்போது தான் ஐம் அ கேட் அப்படிங்கிறது சொல்லும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சேயில் வந்துட்டு என்ன இங்கே கொடுக்குறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிகினிங்கில் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒன்று வந்து இருக்கணும், எப்போ வந்து இன்னொரு ஒரு ஆக்ஷன் நடக்குதோ அப்போ தான் வந்து இது டிஸப்பியர் ஆகணும் அப்படின்னா அந்த டயத்தில் நீங்கள் சேங்கிறத யூஸ் பண்ணலாம். சே வித் செகண்ட்ஸுங்கிறத வந்து என்னென்னா ஒரு டைம் ஒரு அந்த டெக்ஸ்ட்டை சொல்லிவிட்டு ஒரு பர்டிகுலர் செகண்ட்ஸில் வந்து டிஸப்பியர் ஆகும்போது இந்த சேங்கிறத நம்ம சே வித் செகண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, பார்ப்போம். ஹலோ, ஸ்ப்ரிட்டை கிளிக் பண்ணோன்னா ஐம் அ கேட். ஓகே, சரி, ஓகே, இதை எடுத்து நீங்கள் இப்படி விட்டிங்கன்னா டிஸப்பியர் ஆகிடும் அந்த பிளாக்ஸ். ஓகே, இப்போ திங்கிங், இப்போ அது சேம் அதே மாதிரி தான், சேம் மாதிரியே திங்கிங், பட் வந்து என்னென்னா பபுள்ஸ் திங்கிங் மாதிரி வரும். முன்னாடி இப்படி அதாவது சொல்கிற மாதிரி இருந்தது அதனுடைய டிசைனு. இது வந்துட்டுன்னா திங்க் பண்ணுற மாதிரி இந்த டிசைன் இருக்குது. ஓகே, ஸோ ஹிம் லைக் தட். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இந்த திங்கிங்லேயே வந்துட்டு வித் செகண்ட்ஸ் இப்போ ஸ்ப்ரிங் இருக்கும் இது வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது திங்கிங்கில் வருதுங்கிறது. இப்போ நான் நெக்ஸ்ட் இது ஸ்ப்ரிட்டை கிளிக் பண்ணும்போது ஐ எம் ரியலி எ கேட் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 செகண்ட்ஸில் டிஸப்பியர் ஆகும். ஓகே, சேம் வந்து இந்த சேம் மாதிரியே தான் இருக்கும், பட் அதனோட டிசைனில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு கேட் வந்து நார்மலாக பேசுகிறத நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம், இல்லை திங்க் பண்ணுறத டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு திங்கிங் பிளாக்கை யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஸ்விட்ச் காஸ்டியூமில் வந்துட்டு இப்போ இந்த கேட், இப்போ நீங்கள் கேட்டில் வந்துட்டு இப்போ நம்ம கேட் எடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்குள்ள போயிட்டு காஸ்டியூமில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 2 காஸ்டியூம்ஸ் இருக்குது. ஓகே, ஒன்று இந்த மாதிரி வாக் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்னொன்று ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 காஸ்டியூமில் வந்துட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்விட்ச் காஸ்டியூமில் இப்போ நான் ஸ்விட்ச் காஸ்டியூம் வந்து இப்போ நான் ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது ஏல இருக்கா, இப்போ நான் ஸ்விட்ச் இதே நான் இன்னொன்று எடுக்கிறேன், ஸ்விட்ச் காஸ்டியூம் வந்து பி வைக்கிறேன். இப்போ வந்து ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது ஸ்விட்ச் காஸ்டியூம் ஏல இருக்குது. இப்போ நான் ஸ்ப்ரிட்டை கிளிக் பண்ணுறேன், காஸ்டியூம் சேஞ்ச் ஆகுதா, மறுபடியும் ஃப்ளாகை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச் காஸ்டியூம்ங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து எல்லாமே அப்பியர் ஆயிரும், என்னென்ன காஸ்டியூம்ஸ் இருக்கோ அது எல்லாமே அப்பியர் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னும் ஒரு சில காஸ்டியூம்ஸ் ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இந்த கேட் இருக்குது, நம்ம இதில் வந்து இந்த ஸ்ப்ரிட்டில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், இன்னும் நிறைய காஸ்டியூம்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி இது 2 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இது 2 எடுத்துக்கலாம். சரி, இது 2 எடுத்துக்கிட்டேன்னா சரி, இப்போ வந்து நம்மக்கிட்ட என்னென்ன காஸ்டியூம்ஸ் இருக்குது, மொத்தம் 4 காஸ்டியூம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வேறு காஸ்டியூம் கூட வைக்கலாம். ஃப்ளாக் இருக்குது, கிளிக் பண்ண உடனே ஃப்ளை பண்ணுற மாதிரி. ஓகே, சரி, இப்போ நெக்ஸ்ட் காஸ்டியூம், இப்போ நம்ம ஸ்விட்ச் காஸ்டியூம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் காஸ்டியூம் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் காஸ்டியூம் என்னென்னா இப்போ அடுத்தடுத்த காஸ்டியூம் நம்ம இதில் எப்படின்னா ஸ்விட்ச் காஸ்டியூமில் டிஃபால்ட்டாக எனக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறோம் இந்த காஸ்டியூம் தான் வேணும்னு. பட் நெக்ஸ்ட் காஸ்டியூம் என்ன அப்படின்னா அடுத்தடுத்து என்ன காஸ்டியூம் இருக்கோ அது லூப்பில் வந்து அப்படியே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தெரியுதா, இந்த ஃப்ளாகை கிளிக் பண்ண
உங்களுக்கு லூப்பில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணுறதுனா எனக்கு நெக்ஸ்ட் காஸ்டியூம் வரணும். பட் டிஃபால்ட்டாக எனக்கு வந்துட்டு என்னென்னா கேட்டி இந்த காஸ்டியூம் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, டிஃபால்ட்டாக இந்த காஸ்டியூமில் இருக்குது. இப்போ ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணும்போது மாறிடுது, மாறிட்டே இருக்கா. இப்போ மறுபடியும் நான் ஃப்ளாகை கிளிக் பண்ணோம்னா டிஃபால்ட்டாக அந்த காஸ்டியூமுக்கு வந்துடும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் காஸ்டியூம் மாதிரியே தான் பேக் ட்ராப்பும். இப்போ பேக் ட்ராப் நான் வந்து வேறு எது செட் பண்ணுறேன். பேக் ட்ராப் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு பேக் ட்ராப் ஒன்று, இன்னொரு பேக் ட்ராப் வந்து இது எடுத்துக்கிறேன். ஓகே, பேக் ட்ராப்ஸில் பார்த்தோம்னா இது இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒயிட் பேக் ட்ராப்பை எடுத்துருவோம். ஓகே, ஸோ மொத்தம் 2 பேக் ட்ராப் இருக்குது. இது ஒன்று, இது ஒன்று. ஓகே, ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேட்டை கிளிக் பண்ணிடுறேன். லுக்ஸில் போயிட்டு ஸ்விட்ச் பேக் ட்ராப்னு இருக்கு இல்லையா, எது நான் வச்சுறேன். ஸ்விட்ச் பேக் ட்ராப்பு நிறைய பேக் ட்ராப் இருக்குது. இப்போ நான் இந்த பீச் ஃபஸ்ட் ஒன்று வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேக் ட்ராப்புங்கிறது ஸ்ப்ரிட்டை கிளிக் பண்ணும்போது வரணும். ஓகே, ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, டிஃபால்ட்டாக பீச் இந்த பேக் ட்ராப் இருக்கா. இப்போ நான் ஸ்ப்ரிட்டை கிளிக் பண்ணும்போது பேக் ட்ராப் மாறுது. ஓகே, ஸோ இதே மாதிரி வந்துட்டு பேக் ட்ராப்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேக் ட்ராப் எனக்கு வேணும் அதை செட் பண்ணணும் அப்படின்னா ஸ்விட்ச் பேக் ட்ராப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை லூப்பிங்கில் வந்துட்டு பேக் ட்ராப்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா பேக் ட்ராப் நெக்ஸ்ட் பேக் ட்ராப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிட்லே இதிலே காமிக்கிறேன், காஸ்டியூம்லே காமிக்கிறேன். ஒரு லூப் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபார் அவர் யூஸ் பண்ணி லுக்ஸில் நெக்ஸ்ட் காஸ்டியூம் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து என்னென்னா மேக்ஸிமம் இந்த அனிமேஷன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த காஸ்டியூம்ஸ் தான் நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் காஸ்டியூம் வச்சுட்டு இதுக்கு நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சம் நம்ம ஒரு டிலே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 செகண்ட் வெயிட் 0.25. ஓகே, ஸோ இந்த ஃபார் அவர் யூஸ் பண்ணும்போது என்னன்னா லூப் மாதிரி கண்டினியூஸாக லூப் மாதிரி சுற்றிட்டே இருக்கும். அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் காஸ்டியூம் கொடுத்துருக்கோம். அது உடனே ஃபாஸ்ட்டாக இருக்காமல் இருக்க டிலே பண்ணி 0.5 செகண்ட்ஸ் டிலே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இது பார்க்க உங்களுக்கு வந்து அனிமேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே வந்து இந்த அனிமேஷன் இது ரெண்டையும் எடுத்துடலாமே. இப்போ பார்த்தா வாக் பண்ணுற மாதிரி இருக்கா. இன்னும் கொஞ்சம் குறைச்சி. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா நெக்ஸ்ட் காஸ்டியூம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லூப்பில் நெக்ஸ்ட் காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு அனிமேஷன் மாதிரி இருக்கும். இதில் நம்ம வந்து மூவிங் மாதிரி பண்ணோம் அப்படின்னா இது வாக் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேக் ட்ராப் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ சேஞ்ச் பை சைஸ். இப்போ வந்து ஒரு பிளாக், இந்த பிளாக் அப்படியே ரிமூவ் பண்ணோன்னா இதை எடுத்து இந்த இடத்துல விட்டிங்கன்னா இந்த பிளாக் அப்படியே ரிமூவ் ஆகிடும். ஓகே, சேஞ்ச் பை சைஸ். ஓகே, இப்போ வந்து என்னென்னா சேஞ்ச் பை சைஸ் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, மறுபடியும் இது வந்து நான் நம்ம பழைய சைஸுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நான் இதை நம்ம போயிட்டு இங்கே போய் சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, சரி, அதனால என்ன பண்ணுறேன்னா இந்த சைஸ் சேஞ்ச் பை சைஸுங்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே இருக்க அந்த சைஸோட 10 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும். ஓகே, பட் நமக்கு வந்துட்டு என்னன்னா டிஃபால்ட்டாக வந்து ஒரு பர்டிகுலர் சைஸில் செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செட் சைஸ் டு பெர்சன்டேஜில் கொடுத்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த பர்டிகுலர் சைஸை செட் ஆகும். இப்போ நான் வந்துட்டு இதை வந்து ஒரு 200% கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ வந்து க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது 100% இருக்கும். நான் ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணும்போது 200% இருக்கும். நான் மறுபடியும் எத்தனை டைம் கிளிக் பண்ணாலும் அதை டிஃபால்ட்டாக அந்த 200%லே தான் இருக்கும். ஏன்னா நம்ம செட் பண்ணிட்டோம் 200%ன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே இருந்த பர்சன்டேஜ்லேருந்து 200% செட் பண்ணிட்டோம். ஸோ அந்த சைஸில் தான் வந்து அது இருக்கும். இப்போ இதே வந்து சேஞ்ச் சைஸ் பை 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃப்ளாக் கொடுக்குறேன், 100% இருந்துச்சு. இப்போ நான் கிளிக் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக ப்ரீவியஸாக இருந்ததோட 10 இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகே,
ஸோ இப்போ மறுபடியும் நான் ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது 100%க்கு மாறிடும். ஸோ இதுதான் வந்து இந்த சேஞ்ச் சைஸ் பை 10க்கும் செட்டு சைஸ் டு 200%க்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, இது முடிச்சிருச்சு. சேஞ்ச் கலர். ஸோ இந்த சேஞ்ச் கலர் எஃபெக்ட்டுங்கிறது என்னென்னா, இப்போ நான் கொடுத்துட்டேன், கலர் 25 கொடுத்துருக்கேன். இப்போ என்னன்னா கலர் எஃபெக்ட், ஃபிஷ் ஐ எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு இதை 200. இப்போ இந்த சேஞ்ச் கலர் எஃபெக்ட் பை 25ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கலர் எஃபெக்ட் நம்ம 250 கலர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 250 கலர்ஸில் வந்துட்டு அந்த எஃபெக்டை வந்து 25 அதை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நான் வந்துட்டு ஒரு 50 கொடுக்குறேன். இப்போ எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த ரேஞ்சில் வந்து அந்த கலரை வந்து இது சேஞ்ச் பண்ணும். கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த கலரை வந்து அந்த ரேஞ்சில் வந்து அதை அப்டேட் பண்ணும். ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு லூப்பில் போட்டு காமிக்கிறேன். சேஞ்ச் கலர் பை 25 தெரியுதா? இப்போ 25 கொடுத்தேன் இல்லையா, இப்போ நான் வந்து ஒன் சிங்கிள் வேல்யூ வந்து ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வேல்யூஸை கம்மி பண்ண என்ன ஆகும்னா ஸ்லோவாக இருக்கும். இப்போ நான் வந்து 1 கொடுக்குறேன் அப்படின்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. ஒன்றா இன்க்ரீஸ் ஆகும்போது என்னென்னா அது வந்து அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக நமக்கு தெரியும். இது நீங்கள் வேகமாக ஜம்ப் ஆகணும் அப்படின்னா வேல்யூஸை ஹையாக கொடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதே 100 கொடுக்குறேன். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா கலர் எஃபெக்ட் கொடுப்போம். இதிலே வந்துட்டு இப்போ நான் ஃபிஷ் ஐ கொடுக்குறேன். இது எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பல்ஜ் ஆகுறதுக்கு மாதிரியான எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஃபிஷ் ஐங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து வேர்ல்ட் கொடுக்குறேன். இது என்ன ட்விஸ்ட். ஓகே, நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ட்விஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் பிக்சலைட், இது பிக்சலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு. மொசைக், இது என்னென்னா அந்த நம்மளோட ஸ்ப்ரிட் வந்து என்னென்னா அப்படி டூப்ளிகேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். மொசைக் மாதிரி எஃபெக்ட். ஓகே, பிரைட்னஸ் இப்போ என்னென்னா பிரைட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஒவ்வொரு எஃபெக்ட்லையும் பார்த்துக்கோங்க. கோஸ்ட்டுங்கிறது எதுக்குன்னா இப்போ டிரான்ஸ்பரண்ட் ஆகிறதுக்கு. ஓகே, இந்த மாதிரி எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம கோஸ்ட் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் எஃபெக்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. சரி, இது வந்து சேஞ்ச் எஃபெக்ட்டுங்கிறது அடுத்தடுத்த எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. டிஃபால்ட்டாக நான் ஒரு எஃபெக்டை செட் பண்ணணும் அப்படிங்கும்போது என்னென்னா இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக வந்துட்டு கலர் ஒரு ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். ஓகே, டிஃபால்ட்டாக இந்த கலரில் இருக்கணும். ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணும்போது ஓகே டிஃபால்ட்டாக எனக்கு இந்த கலரில் இருக்குது. இப்போ நான் ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சேஞ்ச், இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். செட் கலர்னால் டிஃபால்ட்டாக நம்ம கலரை செட் பண்ணிடுறது. இப்போ நான் ஃப்ளாகை கிளிக் பண்ணோன்னா டிஃபால்ட்டாக எனக்கு இந்த கலருக்கு செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சேஞ்சுங்கிறது என்னென்னா சேஞ்சஸ் அப்ளை பண்ணுறதுக்கு சேஞ்ச் கலருங்கிறத யூஸ் பண்ணுறோம், சேஞ்ச் எஃபெக்ட்டுங்கிறத. ஓகே, ஓகே சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேஞ்ச் கலர் எஃபெக்ட்டுக்கு லுக்ஸில் இப்போ இதை கிளிக் பண்ணோன்னே ஓகே, இப்போ டிஃபால்ட்டாக நமக்கு கேட்டோட டிஃபால்ட் கலருக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ண உடனே கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகே,
இப்போ மறுபடியும் நான் ஃப்ளாகை கிளிக் பண்ணோன்னா அந்த கிராஃபிக் எஃபெக்ட் எல்லாம் டிஸப்பியர் ஆயிடுது. இப்போ நான் வந்துட்டு இதில் நிறைய எஃபெக்ட் அப்ளை பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஃபிஷ் ஐ, வேண்டாம், வேர்ல்ட், இந்த எஃபெக்ட்லாம் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ண உடனே இந்த எஃபெக்ட்லாம் அப்ளை ஆகுது இல்லையா? எனக்கு மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டேன். மறுபடியும் ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது டிஃபால்ட் அந்த இதுக்கு செட் ஆகணும்னா கிளியர் கிராஃபிக் எஃபெக்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃப்ளாகை கிளிக் பண்ணோன்னே இது ஆகும். நான் ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணேன்னா டிஃபால்ட்டாக அந்த கிராஃபிக் எஃபெக்ட் ஆகுது. தெரியுதா? ஃப்ளாகை கிளிக் பண்ணால் டிஃபால்ட்டு, ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணால் டிசைன்ஸ் அப்ளை ஆகுது. ஓகே, ஸோ கிளியர் கிராஃபிக் எஃபெக்ட் பார்த்தாச்சு. இது வந்து ஹைட் அண்ட் ஷோங்கிறது என்ன? ஓகே, இந்த ஸ்ப்ளிட்டை வந்து ஹைட் அண்ட் ஷோ பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது எப்போவுமே ஸ்லோவாக இருக்கும். நான் ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணேன்னா ஹைட் ஆயிரும். நீங்கள் இந்த ஆப்ஷனை இதிலே பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் ஷோ ஆகணும்னா ஃப்ளாகை நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணால் மறுபடியும் ஹைட் ஆயிரும். ஓகே, ஸோ நீங்கள் அனிமேஷன்ஸில் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஃபால்ட்டாக இப்போ நீங்கள் ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது ஹைட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்கள் வந்து வென் ஸ்ப்ளிட் கிளிக் ஷோன்னு இருக்கு இல்லையா? ஸோ அது கிளிக் பண்ணுறதுக்கு ஸ்ப்ளிட்டே உங்களுக்கு ஷோ ஆகாது. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ஈவெண்ட்ஸில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் பாருங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்ப்ளிட் நமக்கு தெரியாத போது ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வேறு ஏதாவது கீயை ப்ரெஸ் பண்ணும்போது அது வர்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஃப்ளாகை கிளிக் பண்ணோன்னா ஹைட் ஆயிடுச்சு. ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ண உடனே எனக்கு அப்பியர் ஆயிடுச்சு. ஓகே, சரி. இப்போ கோ டு ஃப்ரண்ட், கோ டு பேக், ஸோ அந்த லேயர்ஸ் பார்க்கலாம். கோ டு ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ நான் மல்டிபிள் காஸ்டியூம்ஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு இன்னும் நிறையா ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஓகே, சரி. இதில் வந்துட்டு காஸ்டியூம்ஸில் வேண்டாம், நம்ம வேறு வேறு ஸ்ப்ளிட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் பியரு, நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்ப்ளிட் இப்போ வந்து பேக்கில் இருக்குது. ஓகே, இது ஃபஸ்ட் இது ஒரு லேயரில் இருக்குது, இது ஒரு லேயரில் இருக்குது, இது ஒரு லேயரில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இப்படி இருக்கும்போது நான் இப்போ ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்துட்டு கோ டு ஃப்ரண்ட் லேயர். இப்போ நான் ஃப்ளாகை கிளிக் பண்ணோன்னா ஸ்ப்ளிட் ஃப்ரண்ட் லேயருக்கு வந்துடும். ஓகே, ஸோ எல்லா லேயரை விட முன்னாடி வந்துடும். இப்போ நான் இதே வந்து கோ டு இது ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணும்போது கோ டு பேக் கோட் கொடுக்குறேன். இப்போ ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணும்போது ஸ்ப்ளிட்டு வந்து பேக் லேயரில் போயிடுது. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு இது இருக்கிறதும் ஒவ்வொரு லேயர்ஸ். ஓகே, இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயரு. இப்போ நான் வந்துட்டு ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது ஸ்ப்ளிட்டு ஃபஸ்ட் லேயருக்கு வந்துடுது. கேட் வந்து ஃபஸ்ட் லேயருக்கு வந்துடுது. இப்போ மறுபடியும் அந்த கேட்டை கிளிக் பண்ணோன்னே அது பேக் லாஸ்ட் லேயருக்கு போயிடுது. இது வந்து சடனாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து என்னென்னா 1 by 1 போகணும், ஒவ்வொரு லேயராக தாண்டி போகணும். அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வென் கிளிக், இப்போ நான் வந்து கோ டு கிளிக் ஃபார்வர்ட் ஃபஸ்ட் லேயர், லேயர் 1. ஓகே, கோ டு ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணும்போது பேக்வர்ட், ஒவ்வொரு லேயராக பேக்வர்டில் போகணும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் 2 டைம் ஃப்ளாக் கிளிக் பண்ணும்போது தான் ஃபஸ்ட் லேயரை கிராஸ் பண்ணிச்சு, செகண்ட் லேயர் கிராஸ் பண்ணி இங்கே வந்திருக்கு. இப்போ நான் ஒருத்தர் மறுபடியும் இதை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், இதை நான் நல்லா தெரியுற மாதிரி வச்சுக்கிறேன். தெரியுதா? இப்போ நான் ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணும்போது பியருக்கு பின்னாடி போகுது, இப்போ பட்டர்ஃப்ளைக்கு பின்னாடி போயிருக்கு.
இப்போ மறுபடியும் நான் ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது பட்டர்ஃப்ளைக்கு மேலே வந்துருச்சு, அதுக்கடுத்து பியருக்கு மேலே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்ஸாக ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு கோ டு ஃபார்வர்ட் லேயர்ஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு காஸ்டியூம்ஸ். ஓகே, இது நமக்கு தெரியும். நம்ம என்ன சேஞ்ச் பண்ணுறோங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன லேயரில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா காஸ்டியூம்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது என்ன காஸ்டியூம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இப்போ இந்த காஸ்டியூம்ஸ் தூக்கி வைக்கிறேன். ஓகே, இது என்னென்னா இப்போ காஸ்டியூம்ஸில் நமக்கு காஸ்டியூமோட நம்பர் அண்ட் காஸ்டியூமோட நேம், நமக்கு என்னென்ன காஸ்டியூம்ஸ் இருக்கோ அதை சொல்லும். இப்போ நான் வந்துட்டு இந்த கேட்டில் வந்து 2 காஸ்டியூம்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் காஸ்டியூம்ங்கிறது கொடுக்குறேன். இந்த பியர்லாம் நம்ம கூட ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு காஸ்டியூம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கேட்டோட காஸ்டியூம்ஸு மொத்தம் 3 காஸ்டியூம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ளாகை கிளிக் பண்ண உடனே ஸோ அந்த காஸ்டியூமோட நம்பர் 1 2 3 அப்படின்னு சொல்லுதா. ஸோ அது ஒவ்வொரு காஸ்டியூமோட நம்பர். இப்போ நம்ம நேம் கூட மாற்றிக்கலாம். நான் நேம் சேஞ்ச் பண்ணுறேன். அந்த காஸ்டியூமோட நேம்ஸை வந்து அது சொல்லும். சரி, இப்போ பேக்ட்ராப்ஸ் இதே மாதிரி தான் வந்துடுன்னா பேக்ட்ராப்புக்கும் இப்போ காஸ்டியூம் எடுத்துடலாம். இப்போ பேக்ட்ராப்போட நம்பர் சொல்கிறேன். இப்போ சேஞ்ச் காஸ்டியூமுக்கு பதிலாக சேஞ்ச் பேக்ட்ராப்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேக்ட்ராப் கொடுத்துட்டு இப்போ ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது பேக்ட்ராப் 1 பேக்ட்ராப் 2. சார் நம்பருக்கு பதிலாக நேம் கொடுத்தீங்கன்னா பீச். ஓகே, ஸோ அதோட நேம் வந்துட்டு நமக்கு வந்து அது சொல்லும். சரி, இதே மாதிரி வந்து சைஸுக்கும் இப்போ சேஞ்ச் சைஸ் பை 10 கொடுத்துட்டு இங்கே பேக்ட்ராப்புக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைஸ் தூக்கி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ளாகை கிளிக் பண்ணும்போது அதோட சைஸை வந்து சொல்லும். ஓகே, இப்போ நான் ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து இதுவாகிட்டே வரும். ஸோ இதுதான் வந்து லுக்ஸ். மோஸ்ட்லி நம்ம லுக்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம இதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.